வாராகி மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவே. சரி, வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா நதியா, வயது 39 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி, சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 12வது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு பூ கடை வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. மாதானா இவங்களுக்கு ஒரு 30,000 ரூபா வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா கூட தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஒரு குடிப்பழக்கத்தினால நிறைய கெட்ட பழக்கம் இருக்கிறதால இவங்க கூட வாழ பிடிக்காமல் இப்போ தனிமையில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மறு திருமணத்தில் குடிக்காத ஒரு நல்ல ஒரு கணவராக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு லைஃப் லாங் வச்சு பார்த்துக்கிற ஒரு சிறந்த மணமகனாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வசதி, இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சேலத்தில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா சர்மிளா, வயது 40 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் கவுண்டர் உறுப்பினரை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மீன ராசி, ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரையும் தான் படிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வேலை தகுதின்னு பார்த்திங்கன்னா பழக்கடை வச்சுட்டு ஒரு கடை வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் இவங்களும் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காமல் ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ இவங்க ஒரு பையனை படிக்க வச்சுட்டு இப்போ வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத, டிகிரி படிக்கலாலும் வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, டிகிரி முடிக்கலாலும் பரவாயில்ல, தன்னை லைஃப் லாங் நல்லா வச்சுக்கிற சிறந்த மணமகனாக இருக்கணுன்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடம் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த முகவரின்னு பார்த்திங்கன்னா வேலூரில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே